வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தவளக்குப்பம் அருகே முன்பகை காரணமாக முதியவர் கொலை. கிரைண்டர் குழவையால் கொலை செய்த கொத்தனார் கைது. விராம்பட்டினம் சாலை விரிவாக்கத்திற்கு செட்டிக்குளம் பகுதி மக்கள் எதிர்ப்பு. மாற்று இடம் வழங்காவிடில் போராட்டம் அறிவிப்பு. புதுவையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவிலில் சாமியாடி குறி செல்லும் முதியவர் தலையில் கிரைண்டர் குழவை கல்லை போட்டு கொலை செய்த எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனாரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர், வயது 65. இவருக்கு திருமணமாக்கி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாக்கி கிருமாபாக்கத்தில் வாடகை வீட்டிற்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் முதியவர் சுந்தருக்கும் அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் 35 வயதாக தமிழரசன் என்பவருக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை கத்தியால் வெட்டியதாகவும் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் சமாதானமானதால் போலீசார் இதுகுறித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் இருவருக்கும் பகை தொடர்ந்துள்ளது. அடிக்கடி இவரும் தகராற்றில் ஈடுபட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மீண்டும் இருவருக்கும் வாய் தகராற்று ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை தகாத வார்த்தையால் திட்டி அருகில் இருந்த கிரைண்டர் குழவி கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தவளக்குப்பம் போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி எழுந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் விராம்பட்டினம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த செட்டிக்குளம் பகுதி மக்கள் சாலையோரம் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்கிய பிறகே சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 45 ஆண்டுகளாக சாலையோரம் வசித்து வருகின்றன. சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளால் அடிக்கடி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் விபத்து ஏற்படுவதால் தற்போது அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை விரிவாக்கம் செய்ய பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் சாலையோரம் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் மிரட்டுவதால் செட்டிக்குளம் பகுதி மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அடுத்து வரும் 2 தினங்களுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறை சார்பில் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செட்டிக்குளம் பகுதி மக்களின் ஆலோசனை கூட்டம் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்த பகுதி மக்கள் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் செட்டிக்குளம் பகுதியை மட்டும் கூறி வைத்த அதிகாரிகள் வீடுகளை காலி செய்ய மிரட்டுவதாகவும் சாலையோரம் உள்ள மதுபான கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் கூறும்பொழுது அரியாங்குப்பம் முதல் விராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்கம் பணியை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதே சமயத்தில் சாலை விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட இடங்கள் போக மீதி உள்ள இடங்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் செட்டிக்குளம் பகுதி மக்களை அதிகாரிகள் பழிவாங்குவதாகவும் சாலையோரம் உள்ள மதுபான கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே சாலையோரம் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்காமல் சாலை விரிவாக்கம் பணியை நிறைவேற்றக்கூடாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அப்படி இல்லாத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரித்தனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள புனித ஆத்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையில் இருந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத்த நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேய ஆலயத்தின் பங்கு தந்தை பால் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்த நிலையில் ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த குகையில் இருந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போது மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பக்தர்கள் பாடியவாறு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா, ஜென்மாராக்கணி மாதா ஆலயம், கப்ஸ் கோவில், நெல்லித்தோப்பு வெண்ணீர்ப்பு மாதா கோவில், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு திருப்பலிகள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புனித பிரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்தவர்களுக்கு கேக் வழங்கி ஈஸ்டர் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கேக் வழங்கி ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குறிச்சிக்குப்பம் கிளையைச் சேர்ந்த ரெமு ஜான், பால் அரசு, கோகிலா பிரீத்தி, வர்ஷா, பிரகாஷ் மற்றும் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு அரசு பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற திருபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இன்று துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடிய போட்டியினை துவக்கி வைத்தார். இப்போட்டியானது ஜூன் 1ஆம் தேதி வரை பல கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதில் திருபுவனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 8 அணிகள் பங்கேற்று விளையாட உள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் முதல் அணியினருக்கு ₹1,00,000, இரண்டாம் அணியினருக்கு ₹50 வழங்கப்பட உள்ளது. மேலும் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை திருபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி கிராமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதா 25 விளையாட்டு மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிராமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதா 25 விளையாட்டு மற்றும் கலாச்சார விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் கல்லூரிகளுக்கு இடையிலான அத்வைதா 25 ஏப்ரல் 18 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் விளையாட்டு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாடகர்கள் சைந்தவி மற்றும் ஆனந்த அரவிந்த் தாக்ஷன் ஆகியோரின் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு விதமான பாடல்களை பாடி அசத்தினர். விழாவில் ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வக்பு திருத்த சட்ட விழிப்புணர்வு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் வக்பு திருத்த சட்டம் 2025 குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மைனாரிட்டி மோர்சாவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வக்பு திருத்த சட்டம் 2025 மற்றும் அதன் ஷரத்துகள் குறித்தும் விரிவான தகவல்களை எடுத்துரைத்தனர். விழாவில் பாஜக தலைவர் செல்வகணபதி MP, அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். விலகுமுத்து மாரியம்மன் என்கிற யோகமுத்து மாரியம்மன் கும்பாபிஷேக பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் இடந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கிற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 23ஆம் தேதி புதன்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்காக விளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தனது சொந்த செலவில் ₹1,00,000 நிதி வழங்கினார். நன்கொடை வழங்கிய போது திருக்கோவில் நிர்வாகிகளும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள்
பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாபேட் அமைதி நகர் பகுதியில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாபேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா MP நிதியின் மூலம் குருமாபேட் அமைதி நகர் என்ற முதல் 6 வரி உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டார். விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர், இளைநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா, RC ரமேஷ், செந்தில், சிமெண்ட் கடை ஐயப்பன், மனோகரன், ஜெய்சங்கர், சங்கர்தாஸ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண்ராஜ், சிவசங்கரி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி இளைஞர் அணி சார்பில் நடந்த நீர்மூழ்கு பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உத்தரவின் பெயரில் புதுவை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அந்த வகையில் கோடை வெயிலில் பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் இந்திரா நகர் தொகுதி இளைஞர் அணி சார்பில் கதிர்காமம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இளைஞர் அணியின் மத்திய மாவட்ட செயலாளர் பிரதீப் ராஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விமல், ஆனந்த், சுரேஷ், பரணி, கேசவன், சந்திரசேகர் உள்ளிட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தையொட்டி ஆதிதிராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது. கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கும் போதிய இடமில்லை. இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆதிதிராவிடர் பகுதியில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் நடுக்குப்பம் பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுடுகாட்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியைச் சேர்ந்த மொத்தம் 36 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கடலில் இருந்து 200 மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம். மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிடால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர். நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர். சுடுகாடு பிரச்சினை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் போலீசார் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. பாஜக முன்னாள் லாசிப்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாஜக முன்னாள் லாசிப்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை கல்லூரி சாலையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி MP, பாரதிய ஜனதா கட்சியின் லாசிப்பேட்டை தேர்தல் பொறுப்பாளர் செல்வாஸ் அசோகன் மற்றும் மூத்த உறுப்பினர் நமச்சிவாயம், லாசிப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் லாசிப்பேட்டையைச் சேர்ந்த பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டனர்.
நாதன் அறக்கட்டளை நிறுவனர் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக காலையில் கீழ்புத்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கீழ்புத்துப்பட்டு கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு லாஸ்பேட்டை ஸ்ரீ வள்ளி தேவிசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைக்கும் பிறகு தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெத்திச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மாலை லாசுப்பேட்டை ஏர்போர்ட் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள ஐயனார் கோவில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின் தனது ஆதரவாளர்களுடன் விழா மேடைக்கு வந்தார். விழா மேடையில் அரசியல் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து லாசுப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 5000 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினர். மேலும் சுவாமிநாதன் பிறந்த நாளையொட்டி கடந்த 15 நாட்களாக நாதன் அறக்கட்டளை மற்றும் ஜாலி பாய்ஸ் குரூப் இணைந்து 30க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு 20,000, இரண்டாம் பரிசு 15,000, மூன்றாம் பரிசு 10,000, நான்காம் பரிசு 7,000, ஐந்தாம் பரிசு 5,000 என்று வெற்றி பெற்றவர்களுக்கு சுழல் கோப்பை வழங்கப்பட்டது. அதோடு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தின் சார்பில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாமில் சுமார் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் அரசு வேலைக்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் சுமார் 2 லட்சத்திற்கு அதிகமானோர் பதிவு செய்த காத்திருக்கின்றனர். பதிவு செய்த அனைவருக்கும் அரசு வேலை என்பது இயலாத நிலையாக தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் பல முன்னணி நிறுவனங்களில் புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி திறமையின் அடிப்படையில் மாணவ மாணவிகளுக்கு பணிகளை பெற்றுத் தருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாமில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்ட தங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்தனர். இந்த வேலை வாய்ப்பு முகாமில் வீராம்பட்டினம் மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சார்ந்த படித்த இளைஞர்கள் கலந்து கொண்ட தங்களுக்கு பிடித்த வேலையை நிறுவனத்தை தேர்வு செய்து கொண்டனர். இது குறித்து மீனவ பஞ்சாயத்துதார் கூறும் பொழுது, படித்த இளைஞர்கள் தற்போது வழி மாறி தவறான வழிகளுக்கு சென்று விடுகிறார்கள். அவர்களை திசை திருப்ப வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக வீராம்பட்டினம் கிராமத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து கிராமங்களும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி அந்தந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் தவறான வழிகளை மறந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். திராவிட கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல்கள் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி முன்னிலை வகித்தார். திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்று பேசினார். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரனின் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் எனும் நூலை அறிமுகம் செய்து வைத்த சிறப்புரை வழங்கினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் நூலை கலைமாமணி செந்தமிழ் செம்மல் சீனோ வேணுகோபால், ஆங்கில நூலை கவிஞர் முத்துவேல் ராமமூர்த்தி ஆய்வுரை நிகழ்த்தினார். திராவிட கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன், நமது குடும்பம் வைதீகத்தை சார்ந்தது என்றும், இளமை காலத்தில் நான் எனது தந்தையார் சாமியாடி என்றும்,
அவர்களுடைய நினைவுகளை எடுத்து கூறி அதற்கு பின்னர் கடலூர் அரசு நூலகத்தில் விடுதலை நாளிதழை படித்ததினால் கவரப்பட்டு தத்துவ தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் சென்ற இயக்கத்தில் பயணம் செய்கிறேன். அத்தகைய தலைவரை பற்றி நான் மனித நேயத்தோடு மானுட பற்றுடன் கொள்கை வழியில் பயணிக்க காரணமாக பெரியாரை பற்றி நூல் எழுதி நன்றி அறிதலை காட்டும் நிகழ்ச்சிதான் இந்நூல் வெளியீட்டு என்றும் ஆசிரியர் வழியில் அயராத இயக்கப்பணி செய்வேன் என்ற இத்தகு நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து பேசினார். பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் ஆடிட்டர் ரஞ்சித் குமார், திராவிட கழக மாவட்ட காப்பாளர்கள் சடகோபன், ராசு, மாவட்ட செயலாளர் ராசா, பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், பழனி, விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி ஆகியோர் நூலை பெற்றுக் கொண்டனர். திராவிட கழக தொழிலாளர் அணி தலைவர் வீர இளங்கோவன், செயலாளர் குமார், புதுச்சேரி நகராட்சி திராவிட கழக தலைவர் ஆறுமுகம், செயலாளர் களஞ்சியம், வெங்கடேசன், நகராட்சி வடக்கு தலைவர் கிருஷ்ணசாமி, விடுதலை வாசகர் வட்ட செயலாளர் சிவராசன், அரியாங்குப்பம் கொம்யூன் திராவிட கழக செயலாளர் ஆதி நாராயணன், ஊடக கவியாளர் ஆதி நாராயணன், பகுத்தறிவாளர் கழக துணை அமைப்பாளர் நல்லையன், திராவிட கழக இளைஞரணி தலைவர் சித்தார், செயலாளர் பிரபஞ்சன், திராவிட மாணவர் கழக தலைவர் அறிவுச்செல்வன், செயலாளர் சபீர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியாக விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன் நன்றி தெரிவித்து உரையாற்றினார். புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற 42ஆம் ஆண்டு தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் 42ஆம் ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்று நடந்தது. புதுச்சேரி காந்தி வீதியில் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ராமநவமி உற்சவம் நடந்து வருகிறது. ராமநவமியை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நேற்று நடந்தது. இதையொட்டி காளி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை காலை 10:30 மணிக்கு திருமஞ்சனம் நடந்தது. இரவு தெப்ப உற்சவம் நடந்தது. திரளான பக்தர்கள் கொண்டு தரிசனம் செய்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு உழவரக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி உழவரக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். உடன் செயலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் தமிழ் மாமணி ஆதிகேசவன், பொருளாளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசா, துணை செயலர் தினகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி MS ராஜா, தமிழ் மாமணி உசேன், பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்த்ராசன், மாணவி ஹர்ஷிகா, சிவகுரு, கிஷோர் ஆகியோர் உள்ளனர். நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற பெற்றோர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ்நாத் மற்றும் புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து திருக்குறள் புத்தகம் வழங்கினார்கள். புதுச்சேரி உப்பளத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியால் புதிய சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தார் சாலை அமைக்கும் பணிகள் முன்னேற்றம் பெறும் வகையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்ற அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை பார்வையிட்டார். அப்போது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முகம், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயாள், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புனித வெள்ளியை முன்னிட்டு இரத்த தான முகாம் தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்றது. புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசு சிலுவையில் அறையப்படும் போது ரத்தம் சிந்துவதை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் இரத்த தானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தென்னிந்திய திருச்சபை தூய யோவான் ஆலயம் மற்றும் அரசு பொது மருத்துவமனை இணைந்த இரத்த தானம் நடைபெற்றது. முகாமை இம்மானுவேல் கோயில் பிள்ளை தொடங்கி வைத்தார். இதில் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் வழங்கினர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய தெப்ப உற்சவம் நேற்று இரவு சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த 10 தினங்களாக சிறப்பாக நடைபெற்று வந்தது. அதன் முக்கிய விழாவான தேரோட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து யாதவர் குல மரபினர்களின் உபயத்தில் நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்த மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு ஆர்கே நகர் பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தில் செங்கல்நீர் மாரியம்மன் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுலு என்கிற கமலஜோதி மற்றும் உபயதாரர்கள் ரன் தெய்வ சிகாமணி, அம்பலவாணன், கணேசன், செந்தில், கோபி, வாசுதேவன் உள்ளிட்டவர்களும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,945 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தவளக்குப்பம் அருகே முன்பகை காரணமாக முதியவர் கொலை. கிரைண்டர் குழவையால் கொலை செய்த கொத்தனார் கைது. வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கத்திற்கு செட்டிக்குளம் பகுதி மக்கள் எதிர்ப்பு. மாற்று இடம் வழங்காவிடில் போராட்டம் அறிவிப்பு. புதுவையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. படகுகள் நிறுத்த இடமில்லாத நடுக்குப்ப மீனவர்கள் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி போராட்டம் நடத்த முடிவு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.